இந்த திரைத்துறையினுடைய மூத்த இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் உள்ளார். அவருடைய 15 படங்களுக்கு மேல் எம்எஸ்வி வந்து இசையமைத்துள்ளார். அந்த அனுபவங்களை நம்மிடம் அவர் பகிர்ந்து கொள்கிறார். சார் வணக்கம். நான் இன்னைக்கு இந்த நாளை எங்களுடைய திரையுலகத்துடைய துக்க நாளாகவும் துயர நாளாகவும் நாங்கள் கருதுகிறோம். விஸ்வநாத் சார் அவர்கள் செய்திருக்கிற சாதனை திரையுலகத்துக்கு செஞ்ச பெரிய சாதனை. அதை அடையமாக யாராவது உடைக்க முடியுமா அப்படின்னு கூட சொல்ல முடியாது. 1200 படங்களுக்கு அவர் பணியாற்றி இருக்கிறாருங்கிற செய்தியை கின்னஸ் புத்தகத்தையெல்லாம் அவர் உடைச்சிட்டார், ரெக்கார்டை உடைச்சிட்டார்னு சொன்னார். அவரை பொறுத்தளவு மிக மிக சாதாரண ஒரு நிலையிலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்து ஒரு ஜூபிட்டர் பிக்சர்ஸில் எடுபடியாளாக இருந்து மியூசிக் டேரக்டர் வரவங்கள்ட்ட அந்த தொழிலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி சாதாரண நிலையிலேருந்து இன்றைக்கி உச்ச நிலைக்கு வர முடியும். அதை நான் கிராமத்தில் இருந்த முடியுமா, எங்களுக்கு மந்திரி சப்போர்ட் இல்லை, எங்களுக்கு பணபலம் இல்லை, படபலம் இல்லைலாம் சொல்லுவாங்க. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். விஸ்வநாதனுக்கு எந்த பின்னணியும் இல்லை, அவருடைய திறமை தான் பின்னணி. அந்த திறமையை வச்சு இன்றைக்கி உலகத்தில் சிறந்த இசையமைப்பாளர் வந்து சரித்திரம் படைத்திருக்கிறார், இசை மேதையாக இருக்கிறார். ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். இசையை பொறுத்தளவு விஸ்வநாதனுக்கு முன்னால் விஸ்வநாதனுக்கு பின்னால் தான் சரித்திரம் எழுத முடியும். அந்த அளவுக்கு அவர் சாதனைகளை செஞ்சிருக்கிறார். அதுக்கு காரணம் அவர் உழைப்பு, ஈடுபாடு, தன்னம்பிக்கை. இசையை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு கூட நான் சொல்லுவேன். அவர் விடுற ஒவ்வொரு மூச்சு காத்துலையும் இசை 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 தான் அந்த மூச்சு காத்து சொல்லுவேன். இப்போ இந்த நவீன யுகத்தில் வந்து இசையமைக்கும் முறைகள் வந்து மாறி இருக்கு. இப்போ அந்த காலத்தில் உங்களுடைய படங்களுக்கெல்லாம் அவர் இசையமைக்கும் முறை எப்படிங்க இருக்கும்? இன்றைக்கி இந்த காலத்தில் வச்சுக்கிட்டு எலக்ட்ரானிக் வச்சுக்கிட்டு இசையமைச்சிட்டு இருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் இல்லாமல் மேனுவலாகவே இசையமைச்சவர் விஸ்வநாதன் நான் சொல்லிக் கொடுத்ததில் பெருமைப்படுறேன். இன்றைக்கி என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு சாதிக்கிறோம்னு சொல்கிறாங்கன்னா இதையெல்லாம் அவர் அன்றைக்கே சாதித்து முடிச்சிட்டார். அவர் சாதிக்காத இசையில் இல்லை. எந்த இசை எடுத்தாலும் சரி, எந்த ராகத்தை எடுத்தாலும் சரி, எந்த இசைக்கருவிகளை எந்த இசைக்கருவிகளோடு சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கலவையெல்லாம் செஞ்சு கொடுத்தவர் அவர். அது அவருக்கு வந்து கலை. அது பாடலாக இருக்கட்டும், ரீரெக்கார்டிங்காக இருக்கட்டும், அவர் ஈடுபடுற ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த ஆத்மார்த்தமான செயல் இருக்கும். அதனால தான் அவர் வெற்றி பெற முடியுது. ஆகவே அந்த மாதிரி வெற்றி பெற்ற விஸ்வநாதனுடைய இதை வந்து யாராலையும் பிடிக்க முடியுமாங்கிறது என்னுடைய கேள்விக்குறி. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ சாதனை படைச்சிருக்காரு. அதை முறியடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எம்எஸ்சியோட அதிகமாக திறமை பெற்று செயல்படணும். ஆகவே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நம்மளை வந்து வெற்றி கிடைக்கல அப்படின்னு பல இளைஞர்கள் சொல்கிறாங்க. வெற்றி கிடைக்கிறது நீங்கள் செய்கிற உழைப்பிலையும் பணிகளையும் தான் இருக்குது. ஆனால் விஸ்வநாதன் அவர்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு செஞ்சால் அது அவர் செஞ்ச சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி. ஆகவே சாதனை செய்ய வெற்றி உங்களை தேடி வரும். அதுக்கு உதாரணம் எம்எஸ்சி அவர்களுங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அதாவது நான் ஒரு மூச்சு எம்எஸ்வின்னு சொன்னேன். அந்த மூச்சு திணறலாக இருக்கும்போது நான் மருத்துவமனையில் போய் எம்எஸ்சி அவர்கிட்ட பார்த்தேன். அவர் என்னை பார்த்த உடனே அவ்வளோ முடியாமல் இருந்தவர் ஒரு சிரித்து புன்னகையோடு முத்துராமண்ணே அப்படின்னு எழுந்திரிச்சார். அண்ணனே படுங்க அப்படின்னு படுக்க வச்சேன். ஏன் முத்துராமண்ணேன்னு கூப்பிட்றாரு தெரியுமா? என்னை விட வயசில் அவர் மூத்தவர். ஆனால் நான் டைரக்டர் அப்படிங்கிறதுக்காக அந்த டைரக்டருக்கு அவர் எப்போவுமே முத்துராமண்ணேன்னு என்னை கூப்பிடுவார். அந்த டைரக்டர்களுக்கு அவர் கொடுத்த மரியாதை. அதே மாதிரி தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி, டைரக்டர்களாக இருந்தாலும் சரி, அவங்க திருப்திப்படுறவரை மெட்டு போட்டுக்கிட்டே இருப்பார். என்னை பிடிச்சிருக்கா அண்ணே சும்மா சொல்லாதீங்கண்ணே, இல்லை இன்னும் 2 போடுவோம்ண்ணே அப்படின்னு போட்டுகிட்டே இருந்தார். ஆகவே தான் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டார். ஆனால் சரியாக இருக்குன்னு சொன்னால் இன்னொன்று போடுவோம், இன்னும் போடுவோம்னு சொல்லிட்டுருவார். இன்னும் குறிப்பாக சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், எங்கள் ஏவி மெய்யப்ப செட்டியார், ஸ்ரீதர் சார், இவங்கெல்லாம் அவர் புழிஞ்சி வேலை வாங்குவாங்க. எதுக்குமே செழிப்படைய மாட்டார். அதை சொன்னால் சந்தோஷப்படுவார். இதை விட நல்லா வந்திருக்குன்னு சொன்னார். அதே கவிஞர்கிட்டருந்து பாட்டு எழுதுவாங்க கூட அண்ணேன்னு சொல்லி அவர்கிட்டருந்து என்ன முடியுமோ அதை வாங்கிடுவார். அந்த பாட்டு பேப்பர் வாங்கி படிக்கும்போதே உடனே மெட்டு போட்டுருவார். எப்படி போடுறீங்க, எப்படி இந்த ராகத்தை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். நான் செலக்ட் பண்ணலப்பா, கவிஞருடைய பாட்டிலேயே ராகம் இருக்குப்பா. அந்த மாதிரி அந்த திறமையை வந்து வெளிப்படுத்தி அதன் மூலமாக புகழ்பெற்ற எம்எஸ்சி அவர்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் நுனிப்பு மீறாங்க. உழைக்கவே சம்பாதிக்கலாமான்னு பார்க்குறாங்க. அது இல்லை, அந்த உழைப்பு இருந்தால்தான் அந்த வெற்றிகளை பெற முடியும் என்பதற்கு உதாரண மனிதன் எம்எஸ்சி என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே அவருடைய இறந்த நாளில் கண்ணீரை வடித்தா கூட அந்த கண்ணீரை துடைச்சிட்டு அவருடைய பாடல்களையும் இசையுங்க. அவர் நம்மோட இருக்கார், என்னைக்கும் நமக்கு ஆறுதலாக இருப்பார். மன அமைதி நமக்கு கிடைக்கணும்னா எம்எஸ்சியினுடைய பாடல்களை கேட்டால் நமக்கு அமைதி வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வந்தோம் பிறந்தோம் போனோங்கிறது வாழ்க்கையில் வந்தோம் பிறந்தோம் சாதித்தோம் சாதனை படைத்தோம் சரித்திரத்தில் இடம் பிடிச்சோம் தான் வாழ்க்கை. எம்எஸ்வி சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்காரு. அதுமாரி நீங்களும் பெற வேண்டும் என்பதுதான்
இண்டஸ்ட்ரியுடைய நிரந்தர அமைதிக்கு உங்களுக்கு நான் சொல்கிறது செய்கிறேன்.